திருநெல்வேலி மேலப்பாளையம் போட்டிருக்காங்க, ஆனால் பேர் போடலை. மார்க்கத்தில் இரண்டாம் திருமணம் முடிப்பதற்கு முதல் மனைவியின் அனுமதி கட்டாயம் தேவையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் சஹாபாக்கள் முன்னர் மணந்த மனைவியின் அனுமதியோடு தான் அடுத்ததாக பெண்ணை மணம் முடித்தார்களா? குர்ஆன் ஹதீஸ் அல்லது குர்ஆன் மேற்கோள் காட்டவும் அதை தெளிவுபடுத்தவும் சொல்லி கேட்குறாங்க. நேரடியாக அவங்களுடைய அனுமதி பெற்றுத்தான் அடுத்த திருமணம் செய்யணும்லாம் அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை. அப்படி ஒன்றும் வசனங்களையோ ஹதீஸிலேயோ பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் அனுமதிச்சுட்டானே, அல்லாஹ் அனுமதிச்ச பிறகு அவங்க அனுமதிச்சாத்தான் கல்யாணம், அனுமதிக்கலாட்டி கல்யாணம்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் செய்வது கல்யாணம் இல்லை. அந்த கல்யாணம் வந்து தெரியாமல் ரகசியமாக செய்யக்கூடாது. கல்யாணம் என்பது பகிரங்க ரகசியமாக செய்வோம். ரகசியமாக செய்யறதுங்கிற தப்பு இல்லை. அல் இஸ்மும் ஹாக்கஃபி சதிரிக்க உள்ளத்தை உறுத்துறது பாவங்கிறாங்க. கருகி தாங்கியத்தலி அலைஹின்னாஸ், மக்களுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எதை மறைக்க நினைக்கிறியோ அதுல ஒரு பாவத்தின் ஒரு அம்சம் இருக்குன்ற சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க முதல் மனைவிக்கு தெரியாம அப்படின்னு செஞ்சா அதுக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அப்படி செய்கிற பொழுது பின்னாடி பெருஞ்சிக்கலுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முடிகிற நேரத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பிறகு பெரிய சிக்கலா பெரிய அளவுல உருவெடுத்து நிற்கும் போது எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம திணறி நிற்பீங்க. அப்ப சிக்கலை பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா முதல்ல அந்த பிரச்சனையை சரி கண்டு அதை தீர்வு கண்டு அதுக்கு பிறகு நாம அடுத்த திருமணத்தை நோக்கி போறதுங்கிறது அடுத்த வாழ்க்கையும் சுமூகமா இருக்கும். இல்லாட்டி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியது இருக்கும். அதனால என்ன பண்ண சொல்றோம், சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறீங்க, கணவன் மனைவிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறீங்க. இந்த அக்ரிமெண்ட்ல இந்த கூட்டணியில இன்னொருத்தர் புதுசா நீங்க ஆட் பண்றீங்க சேர்க்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அப்போ சம்பந்தப்பட்ட பார்ட்னர்கள் ஒருத்தவங்களுக்கு தெரியாம எப்படி? ஏன்னா திருமணத்தை பத்தி அக்ரிமெண்ட் தானே சொல்லுது. அகதனமின்கும் மீசாக்கன் கலீலா, ஒரு கடுமையான வாழ்க்கையின் உடன்படிக்கை அக்ரிமெண்ட், அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. அப்ப அந்த அக்ரிமெண்ட் ஒரு வியாபாரத்தில் அக்ரிமெண்ட் போட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னொருத்தர் ஆட் பண்றதா இருந்தா சம்மந்தப்பட்டவருக்கு தெரியணும்ல. ஏன்னா இப்போ ரெண்டு பேர் இருக்க இடத்துல மூணாவது ஒருத்தர் வந்துட்டாருன்னா கிடைக்கிற லாபம் மூணா பங்கு வைக்கப்படும்ல. சம்மந்தப்பட்டவங்க அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குதுல்ல. ஆகையினால சம்பந்தப்பட்டவங்களுக்கு தகவலை கொண்டு போயிருங்க என்று சொல்வது இந்த வசனங்களில் இருந்து நாம சிந்தித்து பெறக்கூடிய சட்டம். அவங்களுடைய அனுமதி இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இல்லை, அனுமதி பெற வேண்டும் என்கிற சட்டத்தை நேரடியாக குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ நாம பெற முடியாது.